மக்களே, இவ பேர் மீனுக்குட்டி. இவளுக்கு இன்னும் உடல் நல்லா இல்லை. அம்மையில் பாதிக்கப்பட்டிருந்தா. இன்னமும் அதே கண்டிஷன் தான் இருக்குது. ஒன்றும் மாற்றம் அடைஞ்சது மாதிரி எதுவும் இல்லை. நம்மளால் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுறோம். ஆனால் ஆண்டவன் தான் துணை நிற்கணும். நான் அந்த வீடியோ போய் ஏன் இந்த பதிவிடுறேன் அப்படின்னா, நான் அந்த கொசுக்கு நிறையா மருந்து மக்களே ட்ரை பண்ணியிருக்கேன். மெடிக்கலையும் வாங்கி போட்டிருக்கேன். சோப்பு வாங்கி குளிவாட்டினேன். அதெல்லாம் ஒன்றும் ரிசல்ட் இல்லை. இன்றைக்கி நான் மீனுக்குட்டிக்கு மருந்து வாங்கிறதுக்கு கோட்டன்தாம்பட்டியில் ஒரு மெடிக்கல், அந்த அண்ணன் குமார் மெடிக்கல்னு சொல்லி அங்கே போய் ஒரு மெடிக்கலுக்கு நான் மருந்து வாங்க போயிருந்தேன். நம்மளுக்கு டாக்டருங்க எழுதி கொடுத்துருந்தாங்க. நம்ம அங்கே மருந்து வாங்க போயிருந்தோம். அப்போ அந்த மெடிக்கல் எனக்கு இந்த மருந்து தந்தாங்க. இது கொசுக்கு நல்லா இருக்குப்பா, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ரிசல்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இது மெடிக்கல்லேருந்து நமக்கு அவங்க தந்தாங்க. பரவாயில்ல மக்களே, எந்த கொசுமே இல்லை. இங்கே பாருங்கள், அங்கே இருட்டு உங்களுக்கு தெரியாது. நான் காட்டுப்புறத்தில் தான் இருக்கேன். கொசு அப்போ ஆனால் அந்த மருந்து அடிச்சிருக்கேன். ஒரு கொசு இல்லை பாருங்கள் மாட்டில். நல்லா இருக்குது இந்த மருந்து. ஆனால் நல்லா இருக்குது, ஒரு கொசு இல்லை. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, 2 மாதத்துக்கு இது வேல்யூஷன் இருக்குதுன்னு சொன்னார். இன்னொரு மருந்து கொடுத்துருக்காரு. தண்ணியில் கலந்து குடத்துக்குள்ளே தெளிச்சிட்டிங்கன்னா குடத்துக்குள்ளேயுமே கொசு வராது, செட்டுக்குள்ளேயுமே கொசு வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கொசு இல்லை, ஒரு கொசு இல்லைங்க. அந்த மாடு நிம்மதியாக இன்றைக்கி தான் தூங்குன்னு நினைக்கிறேன். ஒத்த கொசு கூட உட்காரல. ஒரு முதுகில் ஒரு கொசு கூட இல்லைங்க. கிளியராக இருக்குது. ஒரு கொசு கூட, ஒரு மாட்டில் கூட ஒரு கொசு கிடையாது. நல்லா இருக்குது. இதை பயன்படுத்தலான்னு நினைக்கிறேன். ஆனால் கெமிக்கல் எதுவும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. கெமிக்கல் எதுவும் இந்த மருந்தில் கிடையாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு மெடிக்கலுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லணும், இந்த மருந்து ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லியே தான் அந்த மருந்து தந்தாங்க. ஆனால் நல்லா இருக்குது. ஒரு கொசு கூட இல்லை. இன்றைக்கி தான் அந்த மாடு நிம்மதியாக தூங்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு கொசு கூட இல்லைங்க. ஆனால் 2 மாதத்துக்கு சொன்னார் அவர். அது நான் 2 மாதத்துக்குங்கிறது நாளைக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த கொசு நாளைக்கு இந்த மாட்டை கடிக்குதா இல்லையாங்கிறது நாளைக்கு தெரிஞ்சு போயிடும். நான் நாளைக்கு கடிக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுறேன். அப்படி 2 மாதத்துக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா வந்துச்சுன்னா இதே வாங்கிக்கலான்ற மாதிரி நானே ஐடியாவில் இருக்கேன். கெமிக்கல் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ரேட்டு என்ன அப்படின்னா, ரேட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல. ரேட்டு 160 மக்களே. ரேட்டு 160. இது ஒரு டப்பா காலி பண்ணிட்டேன். ஏன்னா என்கிட்ட 7 மாடு கிடக்கு. 7 மாடு கிடக்கிறனால நான் ஒரு டப்பா மருந்து காலி பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா மெடிக்கலில் வாங்கி இந்த மருந்தை யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது நம்ம ப்ரொமோட்டு அப்படி இப்படி அந்த இதெல்லாம் இல்லை. இது நல்லா இருக்குது, கொசுக்கு நல்லா இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன்.